அஸ்ஸலாமு அலைக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரசம் துவையல் தான். இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாங்க செய்யலாம். இது ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் மிளகு எடுத்து இது நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். வறுத்து வச்சோம்னா ரசம் நல்லா மணமாக இருக்கும். லைட்டாக சூட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பழம், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ண மிளகு ஜீரகமும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதையும் கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சேர்த்துக்கலாம். இந்த ரசம் வந்து தாராளமாக ஒரு 4 பேர்லேருந்து சாப்பிட்லாம். நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம புளி தண்ணி எடுத்த கப்லேயே 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய், கடுகு, வெந்தயம்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன். வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சு பொறுமையாக கொதிக்கிற டைம் லைட்டாக நுரக்குட்டி கொதிக்க வரையில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துவையல் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுக்கணும். நம்ம வேகமாக வறுத்தோம்னா நம்ம கலர் மாறிடும், உள்ளே வறுபடாது. நல்லா வறுத்துட்டு இந்த காரத்துக்கு நம்ம கூட நம்ம மிளகாய் எடுத்துக்கலாம். நான் ஒரு மிளகாய் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் உரப்பாக அரைச்சிட்டு இதோட நம்ம தேங்காய் விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைன்னா வெறும் பருப்பு கூட துவையல் கூட செஞ்சுக்கலாம். நான் தேங்காய் கொஞ்சம் பூண்டு வச்சு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பாட்டில் இந்த துவையல் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.